நேற்று காலையில் தூங்கி எழுந்திரிச்சு குழந்தைங்களுக்கு சாப்பாடு குழம்புலாம் செஞ்சு சாப்பிட வச்சு 2 பேர்த்தையும் ஸ்கூல் அனுப்பி விட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வெளியில் கிளம்பிட்டேன். எங்கன்னு பார்த்தீங்கன்னா டிபார்ட்மெண்ட் ஸ்டோருக்கு தான் கொஞ்சம் செலவு பண்ணலான்னு போயிருந்தோம். சித்தி பொண்ணுக்கு இப்போ தானே மேரேஜ் ஆயிருக்குது. புது பொண்ணு புது மாப்பிள்ளை கூட்டு வந்து ஆக்கி போடலான்னு தாங்க வர சொல்லியிருந்தேன். புது பொண்ணு புது மாப்பிள்ளை வந்து 1 மாசத்துக்கு அப்படிதான் இந்த வீடு அந்த வீடுன்னு சொந்த பந்தெல்லாம் கூட்டிட்டு வந்து முறை சாப்பாடு செஞ்சு போடுவாங்க. நாம எங்க டிபார்ட்மெண்ட்ல ஒரு 500 ரூபாய்க்கு செலவு பண்ணிருக்கிறோம் அப்படின்னா அதுல வந்து ஒரு 1/2 லிட்டர் மந்த்ரா ஆயில் வாங்கியிருந்தோம் அப்படின்னா அதுல வந்து இன்னும் ஒரு 1/2 லிட்டர் வந்து நமக்கு ஃப்ரீயா. நான் வந்து ஒரு 1500 ரூபாய்க்கு பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன்னா இந்த ஆஃபர் தெரிஞ்ச உடனே ஒரு 1/2 லிட்டர் மந்த்ரா ஆயில் வாங்கிட்டு அது கூடவே ஒரு 500 ml வந்து மந்த்ரா ஆயில் ஃப்ரீயா வாங்கிட்டு வந்துட்டேன். பரவலியில் வந்து பாத்தீங்கன்னா முட்டைக்கோழி வந்து ஒரு 3 கிலோ அளவுக்கு எடுத்திருந்தோம். புது பொண்ணு புது மாப்பிள்ள வந்து ஒரு 2 days வந்து ஸ்டே பண்ற மாதிரி தான் வர சொல்லியிருக்கிறோம். அதனால ஒரே நாள்ல எல்லாம் சிக்கன் மட்டன் எடுத்தோம்னா மூஞ்சில் அடிச்ச மாதிரி ஆயிடும், சரியா சாப்பிட முடியாதுன்னு சொல்லிட்டு 3 கிலோ வந்து சிக்கன் மட்டும் எடுத்துட்டு வந்திருந்தோம். அதுல வந்து 1 கிலோ பிரியாணியும் மீதி இருக்கிற சிக்கன்ல சில்லியும் அதுக்கப்புறம் கிரேவியும் செஞ்சலான்னு பிளான் பண்ணிட்டேன். வீட்டுக்கு வந்தோடனே தடப்படலாம் எல்லாம் ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு பக்கம் பிரியாணி, அதுக்கப்புறம் அதுக்கு தொட்டுக்க ரைத்தா, முட்டை பேக் வச்சு வச்சிருந்தேன், அதுக்கப்புறம் வெள்ளை சாப்பாடு, சிக்கன் கிரேவி, ரசம் இதெல்லாம் முடிச்சுட்டு ஃபைனலா வந்து பாத்தீங்கன்னா பாயாசம் செய்ய ஆரம்பிச்சிட்டேன். பாயாசம் செஞ்சு சாப்பிட பார்க்கும்போது அவ்வளோ சூப்பரா இருந்துச்சு. என் கண்ணே பட்டுடுச்சு போல. கொஞ்ச நேரம் அடுப்பில் வச்சுட்டு அப்புறம் ஆஃப் பண்ணலான்னு விட்டுட்டேன். அந்த 5 நிமிஷம் கேப்ல பாயசம் லைட்டு அடி பிடிச்சிருச்சு. சரி என்ன பண்றதுன்னு வேற பாத்திரத்துல மாத்தி வச்சிட்டேன். இன்னமும் மிஸ் ஆகுதுன்னு நினைச்சிட்டு இருந்தா கடைசியா வந்து பார்த்தா பலகாரம் மிஸ்ஸிங்க. எந்த ரெசிபியுமே பிளான் பண்ணி பண்ணும்போது நல்லா டேஸ்டா வராது. ஆனா இந்த மாதிரி அவசர அவசரமா செய்யும் போது தான் டேஸ்ட் சூப்பரா வரும். ஆண்டா உண்மையிலும் நல்லா மெதுன்னு சூப்பரா இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஃபைனலா வந்து பாத்தீங்கன்னா இட்லியும் பொரிச்சிட்டேன். அதுக்கப்புறம் புது பொண்ணு புது மாப்பிள்ள வந்துட்டாங்க, பரிமாறியாச்சு.